அது ஏதோ இந்த சுதந்திரம் என்று அழைக்கப்படுற இந்த தினத்தை முன்னிட்டு தமிழர்களுக்கு சுதந்திரம் என்றது ஒரு மறக்கப்பட்ட ஒரு விடயம். ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட். தமிழருடைய தலைவிதியை நீங்கள் வெளியே ஓடி போக வேண்டும். ஏன் எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாம போனது? வெட்கப்பட வேண்டும். 78வது சுதந்திர தினம் நினைக்கிறேன். எங்களுக்கு சுதந்திரம் இல்லாதபடியினால் 77 ஆண்டு நாங்கள் கணக்கு வைத்துக் கொள்றதல்ல, 78 நினைக்கின்றேன். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அது ஏதோ இந்த சுதந்திரம் என்று அழைக்கப்படுற இந்த தினத்தை முன்னிட்டு பலவிதமான ஏற்பாடுகள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. அதை கொண்டாடுவதற்கு நான் கேள்விப்பட்டான் கிழக்கு மாகாணத்திலேயும் ஒரு நிகழ்வுண்டு, சுதந்திர தின நிகழ்வுண்டு நடக்க போறதாகவும் அதுக்கான அழைப்புதல் எங்களுக்கு தர வேண்டும் என்றும், அதே போல கொழும்புலேயும் சுதந்திர தினம் நடக்க போவதாகவும் இதுக்கு நாங்கள் கலந்து கொள்வோமா என்று பல சந்தர்ப்பங்களிலே தொலைபேசி அழைப்பில் எடுத்திருந்தார்கள். அவ்வாறான ஒரு சூழலிலே தான் இன்று உண்மையிலே மிக முக்கியமாக இன்று அரச தரப்பினால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்ட மூலங்களை பற்றி நான் உண்மையிலே கருத்து தெரிவிக்க நான் விருப்பப்படவில்லை. ஏனென்றால் எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்காமல், எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை முக்கியத்துவம் வழங்காமல் இந்த நாட்டிலே இவர்கள் சுதந்திரத்தை கொண்டாட முனைவது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். நாட்டிலே இன்று வடக்கு கிழக்கு பூராவும் பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு கரிநாளாக அறிவிக்கப்பட்டு நாடு வடக்கு கிழக்கு பூராவும் சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு இல்லை என்ற நிலப்பாட்டிலே பல எதிர்ப்பு நடைபெறுகின்றது நாளைய தினம். அவ்வாறான ஒரு சூழலிலே நாட்டிலே ஒரு பிரயோடி போயிருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமல் மீண்டும் 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 நீங்கள் சுதந்திர தின நிகழ்வுகளை நடத்தி நீங்களே உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடலாம். மிக முக்கியமாக நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழும் கூட தமிழர்களுக்கு சுதந்திரம் என்றது ஒரு மறக்கப்பட்ட ஒரு விடயம். தமிழர் மீது ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்க எங்களுடைய நிலங்களை நில அபகரிப்பு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நில அபகரிப்பு என்றது 48ஆம் ஆண்டில் இருந்து நடந்து கொண்டு வந்த விடயங்கள். இன்று சுதந்திர தினம் என்று பேசுகிறீர்கள். இந்த எங்களுடைய தமிழருடைய தலைவிதியை பெரும்பான்மை சமூகத்தினர் ஒப்படைத்து பிரித்தானியல் சென்றதிலே இருந்து எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய மக்களை சித்திரவதை செய்ததுதான் இந்த மாறி மாறி வந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. இன்று காலையிலே கூட ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். ஜனாதிபதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட சுதந்திர தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளை விடுதலை செய்வதாக சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த அவைக்குள்ளே எங்கேயாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியிலே இருந்தால் நீங்கள் வெளியே ஓடி போக வேண்டும். இவ்வாறான செய்திகளை கண்டால் அவமானத்திலே என்றால் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய அறிக்கையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது அரசியல் கைதிகளுடைய விடுதலை. இன்று ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 1 வருடமும் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய பொழுது அரசியல் கைதிகள் யார் என்று கேட்கிற அளவுக்கு இருக்கின்ற நிலைமை. சுதந்திரம் என்று அழைக்கப்பட்ட இந்த தினத்தை முன்னிட்டு 49 சிறை கைதிகளை விடுவிக்கிற உங்களுடைய ஜனாதிபதிக்கு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஏன் எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாம போனது? அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்ற விடயங்களை செய்வோம் என்று வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தானே நீங்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்று அதுக்கு பதிலாக புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இப்படியான ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட வவுனியா வடக்கிலே நெடுங்கணி பிரதேசத்திலே பாரிய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று நடைபெற்றது. எதற்காக? எங்களுடைய மண்ணை பாதுகாக்கிறதுக்காக. தமிழ் மக்கள் இன்று சுதந்திரம் கிடைத்தது நீங்கள் சொல்றீர்கள். ஆனால் அந்த கிடைத்த என்று சொல்ற தேதியிலே இருந்து தமிழ் மக்கள் எங்களுடைய மண்ணை உங்களிடம் பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு பிரதான வேலையா இருக்கின்றது. 80களிலே மணலார் என்ற பெயரிலே வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசம் அந்த தொடர்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று மணலார் என்ற பிரதேசத்திலே நீங்கள் கொண்டு குடியேற்ற திட்டங்களை செய்த நீங்கள் அதுக்கு பிறகு வெளியோயா என்ற பெயரை மாற்றினீர்கள். அந்த மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும், அந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வழங்க வேண்டும் என்றதுக்காக இன்று வவுனியாவிலே இருக்கிற மக்களுடைய நிலங்களை அழித்து, வவுனியாவில் இருக்கிற காடுகளை அழித்து, வவுனியாவில் இருக்கிற சிறு குளங்களை அழித்து, வவுனியா வடக்கிலே இருந்து வவுனியாவிலிருந்து தண்ணியை கொண்டு போய் நீங்கள் செய்த ஒரு திட்டமிட்ட வகையாக தமிழர் பிரதேசத்தை எங்களுடைய இனப்பரம்பலை மாற்றுவதற்கு செய்த ஒரு திட்டத்தை, அதாவது அந்த காலப்பகுதியில் இந்த பேரினவாத அரசாங்கம் செய்த விடயத்தை இந்த அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துடன் இருக்கும் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் வெட்கப்பட வேண்டும். இதுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாது. இது பிறகு சமத்துவம், பெரிய சமத்துவம் பேசுவார்கள். சமத்துவம் என்றால் என்ன? எல்லாருக்கும் சமனாக இருக்க வேண்டும். வவுனியாவிலே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு போகம் தான் விவசாயம் செய்யலாம் என்ற குளங்கள்ல தண்ணி இல்ல. மகாவலி அதிகார சபையுடைய தண்ணி இதுவரைக்கும் எங்களுடைய வடக்குகளுக்கு வரவில்லை. ஆனால் நன்றி. ஆனால் வவுனியா வடக்கிலே இருக்கிற தண்ணீரை நீங்கள் கியூலோயா திட்டம் என்ற பெயரிலே நீங்கள் மகாவலியினூடாக நீங்கள் மணலார் என்ற இல்லாட்டி வெளியோயா என்ற பிரதேசத்துக்கு கொண்டு போய் பார்க்குறீங்க. என்னதுக்காக? பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த 4000 பேருக்கு 2 போகம் விவசாயம் செய்வதற்காக.
அப்ப வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் விவசாயிகளுக்கு ஒரு போகம் செய்தாலும் சரி, அழிஞ்சு போனாலும் சரி, இதிலே மிகவும் வேடிக்கையான விடயம், வவுனியாவிலே இருக்கும் சிறு குளங்களை புனரமைப்பு செய்யறதுக்கு அனுமதி கேட்கும் பொழுது அதுக்கு ஃபாரஸ்டால் அனுமதி தர மறுக்கப்பட்டிருக்கு. வன இலாகா, ஃபாரஸ்ட் போன்ற திணைக்களங்கள் இந்த வவுனியாவிலே இருக்கிற சிறு குளங்களை புனரமைப்பு செய்யறதுக்கு அனுமதி தர மறுத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? ஏனென்றால் அது ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கின்றது, நாங்கள் தரமாட்டோம். ஆனால் மணலார் இல்ல வெள்ளியோயாவிலே இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த 4000 பேருக்கு நீர் வழங்க வேண்டும் என்றால் 13,000 ஏக்கர் காடுகளை அழித்து நீர் வழங்குறதுக்கு நீங்க தயார். பிறகு என்ன சமத்துவத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்கள்? இன்று காலையிலே நான் எங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருடன் பேசிய பொழுது அவரும் சொல்லியிருந்தார், ஹெடோயா என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு விருப்பப்படவில்லை என்றால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அதிலே பெரும்பான்மையாக அதிலே பலனடைய போறவர்கள் தமிழ் பேசும் உறவுகள். இதுவே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தால் நீங்கள் அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள். மஹிந்த ராஜபக்ச 2011 ஆண்டிலே கொண்டு வந்த அந்த வேலை திட்டத்தை 2022 ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்திலே முன்னெடுக்க முயற்சித்த அந்த வேலை திட்டத்தை இன்று 24,000 மில்லியன் ரூபாய் செலவிலே 24 பில்லியன் செலவிலே 4,000-5,000 பேருக்கு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தண்ணி வழங்குவதற்கு நீங்க திட்டமிட்டு இருக்கிறீர்கள். இதுதான் சுதந்திர தினத்துக்கு முதல் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் தாருங்கள், சுதந்திர தினத்தை கொண்டாட வர சொல்லி. ஆனால் அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு முற்றாக எதிரான செயல்பாடு. இதே போல பல விடயங்களிலே எங்களுடைய மக்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் தான் மாறி மாறி வந்த அரசாங்கம் செய்திருக்கிறார்கள். அதே துரோக செயலை, அதே செயல்பாடுகளை இந்த அரசாங்கமும் முன்னெடுக்கிறார்கள். இது ஒரு மிகவும் வேதனையான ஒரு விடயம். இந்த கியூலோயா போன்ற திட்டங்கள் ஏன் மகாவலி பி வலயம் என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மகாவலி பி வலயத்தினூடாக கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே முழுக்க எங்களுடைய தமிழ் பண்ணையாளருடைய காணிகளை அபகரிப்பு செய்ய முயற்சித்தார்கள். இன்று வடமாகாணத்திலே மகாவலி எல் வலயம், அதுக்கு பிறகு மகாவலி கே வலயம், சுதந்திரம் என்ற போர்வையிலே எங்களுடைய நிலங்களை சுதந்திரமாக பெரும்பான்மை சமூகமாகிய நீங்கள் அபகரிப்பு செய்துதான் கடந்த 76-77 வருஷங்களாக செய்திருக்கீங்க. அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு எட்டும் வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு எட்டும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. பிப்ரவரி 4 ஒரு கரிநாளாகவே அமையும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.